இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவை பெட்ரோல் பங்குகளில் கையிருப்பு இல்லை என்று கூறி பங்குகளை மூடிவிட்டதால் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். புதுவையில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் கையிருப்பு இல்லை என மூடப்பட்டன. இதனால் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் வாகனங்களுக்கு பெட்ரோல் போட முடியாமல் பணிகள் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமமடைந்தனர். சில இடங்களில் மட்டும் சில பெட்ரோல் பங்குகள் திறந்திருந்ததால் மக்கள் அங்கு படையெடுத்ததால் அவ்விடங்களில் கூட்டம் மாலை மோதியது. இருப்பினும் வாகனங்களுக்கு அவசியம் பெட்ரோல் போட வேண்டும் என்பதால் தங்கள் பணிகளை தள்ளி வைத்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் போட்டனர். இந்த நிலைமை நீடித்தால் டீசல் தட்டுப்பாடு அதிகரித்து லாரி பேருந்துகள் இயங்காத நிலை ஏற்படும் என மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எங்கேயும் பெட்ரோல் இல்லை ஸ்டாக்ல சொல்லிட்டு போட்டாங்க. இதே மாதிரி தான் எங்க பழப்பு இப்படிதான் நடக்கிறது. பெட்ரோலும் ஏற்றிட்டீங்க, பெட்ரோல் போட போனாலும் கூட காசு கொடுத்து போட்டு பெட்ரோலும் கிடைக்க மாட்டுது. நாங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறோம் ஒரு பங்க்ல வந்து. இது மாதிரி தான் நாங்கள் எப்படி ஓட்டி எங்கள் குடும்பத்தை எப்படி நாங்கள் கொண்டு முடியும். இது கவர்மெண்ட் தான் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஆட்டோ டிரைவர்களை பற்றி. புதுவை அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு தொடர்ந்து காரைக்காலை புறக்கணித்து வருவதாகவும், புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்கவில்லை என்றும், தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. முதியோர் பென்ஷன் 2000 வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் என உயர்த்தி வழங்கி வருகின்றனர். அதையும் மாதந்தோறும் சரியான நேரத்தில் வழங்குவதில்லை. ஆட்சிக்கு வந்தால் ரேஷனில் தரமான அரிசி வழங்குவதாக கூறிவிட்டு வழங்கி வந்த அரிசியையும் நிறுத்திவிட்டதாகவும், சென்டாக் மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என அறிவித்துவிட்டு இதுவரை வழங்கவில்லை. தேர்தலின் போது வாக்குறுதிகளை வாரி வழங்கிவிட்டு அதில் ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதாகவும், சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமுள்ள புதுச்சேரியில் எங்கு பார்த்தாலும் குப்பையாக காட்சியளிக்கிறது. குப்பைகளை கூட அகற்ற முடியாமல் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத செயல்படாத அரசாக உள்ளதால் மக்கள் இந்த ஆட்சியை வெகு விரைவில் அகற்றுவார்கள் என்று கூறினார். புதுவை கடற்கரை சாலையில் விளையாடிய குழந்தையை கடத்தி நகையை திருடிய வாலிபரை கைது செய்த போலீசாரை SP ராமராஜ் வெகுவாக பாராட்டினார். இது தொடர்பாக வடக்கு SP ராமராஜ் கூறுகையில், விழுப்புரத்தைச் சேர்ந்த சித்ரா என்பவர் பெரியகடை காவல் நிலையத்தில் கடந்த 27ஆம் தேதி கடற்கரை காந்தி சிலை அருகே விளையாடிக் கொண்டிருந்த தனது 4 வயது மகள் கலையரசியை காணவில்லை என புகார் அளித்ததை அடுத்து நடத்திய விசாரணையில் குற்றவாளி சிமெண்ட் கலர் சட்டை அணிந்திருந்ததாக தகவல் கிடைத்து தேடி சென்றபோது அவர் ஆய் மண்டபம் அருகே குழந்தையின் கொலுசை கழற்றிக் கொண்டிருந்ததைக் கண்டு அவரை பிடித்து விசாரித்தபோது அவர் கடலூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்ததாக கூறிய அவர், குற்றவாளி தப்பியோட முயன்றபோது மடக்கி பிடித்த போலீசாரை பாராட்டினார். மேலும் புதுவையில் கோடை விடுமுறை என்பதால் தெருவில் விளையாடும் குழந்தைகளை கடத்தி சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நகைகளை கழற்றிக் கொண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு செல்கிறார்கள். கடத்தும் நபர் யார் என்று கண்டுவிட்டோம். விரைவில் தொடர் குழந்தை கடத்தல் கும்பலுக்கு இதில் தொடர்புண்டா என்பதை கண்டுபிடித்து விடுவோம் என்று கூறினார். குழந்தைகள் மேல கண்காணிப்பு இருக்கணும். விளையாண்டுட்டு இருந்தாலும் நீங்க பெற்றோர்கள் ரொம்ப கண்காணிப்பா குழந்தைங்களை பார்த்துருக்கணும். குறிப்பா நகை அணிஞ்சிட்டு போறதை தவிர்க்கணும். வெளியில போகும்போது இந்த மாதிரி விளையாடுற குழந்தைங்களை வீட்டில் தெருவில் விளையாடினாலும் சரி, இல்ல பொது இடத்துல விளையாடுறதாலும் சரி,
இல்லை பொது இடங்களுக்கு பார்க்கோ பீச்சோ போகும்போது குழந்தைகள் கழுத்துலையோ இல்லை காலிலையோ வந்து இந்த நகைகள் அணியாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இது மாதிரி எல்லாம் 4 வயசு 5 வயசு இது மாதிரி குழந்தைகள் தான். ஏன்னா அதுக்கு வந்து ஏதாவது சாக்லேட்டோ ஏதாவது தின்பண்டங்கள் கொடுத்தா அதை வந்து ஆசைப்பட்டு யார் கூப்பிட்டாலும் போயிடும். அவங்க என்னன்னு தெரியாது. அதனால வந்து கொஞ்சம் தயவு செய்து குழந்தைகிட்டையும் சொல்லி வைக்கணும். யாரும் தின்பண்டம் ஏதாவது சாக்லேட் கொடுத்தா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களும் வந்து சொல்லணும். அப்படிங்கிறத நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கேரளாவில் நடைபெற்ற தேசிய ரோல்பால் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்ற புதுவை அணியினர் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் சபாபதியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி தேசிய ரோல்பால் விளையாட்டு சப் ஜூனியர் போட்டிகள் நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 18 அணிகள் பங்கேற்ற போட்டியில் புதுவை அணி வெண்கல பதக்கம் வென்றது. வெற்றியுடன் புதுவை திரும்பிய அணியினர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் சபாபதியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு முதல்வர் மற்றும் சபாநாயகர் பாராட்டுகளை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் சங்க பொதுச் செயலாளர் ஜீவராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை கூணுச்செம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் 2 பொதுத் தேர்வில் முதலிடத்தை பிடித்த மாணவனை மத்திய இணையமைச்சர் பாராட்டி ஊக்கப்பரிசினை வழங்கினார். புதுவை மதகடிப்பட்டு கூணுச்செம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் 2 பொதுத் தேர்வில் மதனப்பட்டைச் சேர்ந்த பாலாஜி என்ற மாணவன் பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்து தேர்ச்சி அடைந்தார். தேர்ச்சி பெற்ற மாணவன் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மத்திய இணையமைச்சர் மாணவனுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து ஊக்கப்பரிசினை வழங்கி பாராட்டினார். அப்போது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், சோம்பட்டு தீனன், மணி, கூணுச்செம்பட்டு ராஜி ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார். புதுவை காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு விதவை மகள் திருமண உதவித்தொகையாக 15 பேருக்கு தலா 20,000 ரூபாயும், ஏழை பெண்ணின் திருமண உதவித்தொகையாக 44 பேருக்கு தலா 15,000 ரூபாயும், அரவணைப்பு திட்டத்தின் கீழ் 32 பேருக்கு தலா 1,200 ரூபாயும், குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 50 பேருக்கு தலா 500 ரூபாய் என மொத்தம் 14 பயனாளிகளுக்கு 10,23,400 ரூபாய் நிதியுதவினை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை உதவி இயக்குநர் விஜயலட்சுமி, கள அதிகாரிகள் வடிவேலு, கிருஷ்ணராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பெட்ரோல் விலையேற்றத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபெறும் பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறு பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தாமோதரன் கூறுகையில், கோவா மாநிலத்தில் முதல்வர் மனோகர் பரிக்கர் பெட்ரோலை தமிழகத்தை விட 17 ரூபாய் குறைவாகவும், புதுவையை விட 11 ரூபாய் குறைவாகவும் மக்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருப்பதை நாட்டு மக்கள் பாராட்டும் இவ்வேளையில் மக்களை துன்புறுத்தும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து தமது கட்சி சார்பில் 31ஆம் தேதி நடத்தவுள்ள பாரத் பந்த் போராட்டத்திற்கு புதுவை வியாபார நிறுவனங்கள், ஊழியர்கள், பேருந்து, ஆட்டோ, டெம்போ, லாரி, வேன் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள், அரசு, வங்கி ஊழியர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், விவசாய தொழிலாளர்கள், அனைத்து சமூக சேவை அமைப்புகள், பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவ கண்மணிகள் அனைவரும் ஆதரவு தந்து போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். புதுவை பாகூரில் நடந்த கைப்பந்து போட்டியின் பரிசளிப்பு விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை பாகூர் தெற்கு வீதியில் எம்.கே. பிரதர்ஸ் சார்பில் முதலாம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து போட்டி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, போன்லே தலைவர் சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் முதல் பரிசு பெற்ற முத்தியால்பேட்டை சின்னா அணிக்கு 5,000 ரொக்கப்பரிசும், 2ஆம் இடத்தை பிடித்த எம்.கே. பிரதர்ஸ் அணிக்கு 4,000 ரொக்கப்பரிசும், 3 மற்றும் 4ஆம் இடத்தை பிடித்த அணிகளுக்கு 3,000, 2,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டது. புதுவை அரியங்குப்பம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 9 வீடுகள் எரிந்து சேதமடைந்தது.
மேலும் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி சாம்பலானது. புதுவை அரியங்குப்பம் அருகே உள்ள மடவெளியில் கிணியம்மாள் என்பவர் மண்ணெண்ணெய் விளக்கை பற்ற வைத்தபோது எதிர்பாராத விதமாக விளக்கு தீ கீற்றில் பட்டு வீடு தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்டதும் கிணியம்மாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனிடையே அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடிவந்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்துவிட்டு தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் காற்று பலமாக வீசியதால் அருகிலிருந்த வீடுகளுக்கு தீ மளமளவென பரவியது. தீயணைப்பு வீரர்கள் வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் இந்த விபத்தில் 9 பேரின் வீடுகள் எரிந்து சாம்பலானது. மேலும் வீட்டிலிருந்த மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர், டிவி உள்பட பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இந்த விபத்து குறித்து அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை இருளன் சந்தையில் சிறிய பாலம் அமைக்கும் பணியினை பூமி பூஜையுடன் அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட இருளன் சந்தையில் வேட்டுமடை வரப்பு வாய்க்கால் சிறிய பாலம் அமைக்கவும், கரையோரத்தில் பாதுகாப்பு சாலை அமைக்கவும் 1,21,000 மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். அப்போது பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அமைச்சர் தியாகராஜன் கேட்டுக் கொண்டார். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து பந்த் போராட்டம் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்றது. பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து வரும் 31ஆம் தேதி நாடு தழுவிய பந்த் போராட்டம் நடத்த பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி புதுவையில் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அண்ணா நகரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், முன்னாள் தலைவர் விஸ்வேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி தலைவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு போராட்டம் குறித்த ஆலோசனைகளை எடுத்துரைத்தனர். மற்றும் போராட்டத்தில் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என முடிவு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.